ஷிஷு டாகோட இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட ஆரிஜின் எங்கே, இதோட லைஃப் ஸ்பேன் என்ன, இதுக்கு வெயிட் எந்த மாதிரி இருக்குது, இது எந்த மாதிரி கேஜில் வந்து வளர்க்கலாம், ஃபுட்டு நம்ம வந்து எப்படி கொடுக்குறது, இதோட ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஷிஷுவோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் டிரான்ஸ்லேட்டில் ஷிஷுன்னா இது வந்து லிட்டில் லைன்னு இதுக்கு வந்து மீனிங் இருக்குது. இது எந்த மாதிரி ப்ரீடை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேன்மேடால் உருவாக்கப்பட்ட ப்ரீடு தான். அதாவது 2 டாகை வந்து கிராஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரீடு தான் இந்த டாகு. இது வந்து 6 மந்த் வரை இதை வந்து நம்ம ஒரு பேபி மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தைய எந்த மாதிரி கேர் பண்ணுறோமோ அந்த அளவு தான் இதை வந்து கேர் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்கணும்னா, நம்ம வீட்டில் நார்மலாக மேக் பண்ணுவோமோ அதே ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். இதுக்கு அடிஷ்னலாக ஃபுட் எதுவுமே ரெகுலராக நம்ம வைக்கணும் எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் வந்து பெடிகிரி வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். இதோட லைஃப் ஸ்பேனை பார்த்துட்டிங்கன்னா 10லேருந்து 16 இயர் வரை இருக்குது. அதாவது நம்ம எந்த அளவு கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அந்த அளவு வந்து நம்ம கூட வந்து இருக்கும். இதோட ஹைட் எவ்வளோன்னா 20லேருந்து 28 சென்டிமீட்டர் வரை இருக்குது. வெயிட் வந்து 4லேருந்து 7 kg வரை இருக்குது. நம்ம நல்லபடியாக ஃபுட் எல்லாமே கொடுத்து இருந்தோன்னா 7 kg வரை வந்து வரும். கலர் பார்த்திங்கன்னா 15 வெரைட்டியான கலர் வந்து இருக்குது. ப்ரௌனு, ஒயிட்டு, பிளெண்டர், பிளாக் அண்ட் ஒயிட்டு, லைட் கலரு, ப்ரௌன் கலரு, டார்க் அண்ட் ப்ரௌனு, ப்ளூ அண்ட் கோல்டு, இந்த மாதிரி கலர் வந்து அதிகமான கலரில் வந்து இப்போ வந்து கிராஸ் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லா கலர்லையுமே இப்போ வந்து கிடைக்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. ஹேரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இதை வந்து நம்ம வந்து க்ரூம் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா அதோட ஹேர் வந்து ஒரு மாதிரி 2 முடி வந்து சுருண்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து டெய்லி வந்து நம்ம வந்து க்ரூம் பண்ணுறது வந்து நல்லது. இது வந்து எந்த மாதிரி வெதரில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஷிஷு ப்ரீடு வளர்க்குறவங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து ஏசி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏர் கூலராவது இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா நம்ம வீடு வந்து ஓரளவு நார்மலான ஜில்னஸ்லையாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டாகுக்கு வந்து செட் ஆகாது. நிறைய டாகுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குளிர் வந்து செட் ஆகாது. இந்த டாகு வந்து கண்டிப்பாக வந்து குளிர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏசி இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஏசி ஏர் கூலர் இருக்கவங்க வாங்குறவங்க வந்து ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வீட்டில் இருக்கும், நம்ம மாக்கப்பா வீட்டில் இருக்கும், நிறைய ஹீரோயின்ஸ் வீட்டில் வந்து இந்த டாகை வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஆக்ரோஷம் இல்லாமல் ரொம்ப அன்பான அமைதியான டாகு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்கும். நம்ம கூட வந்து நல்லா ப்ளே பண்ணும், நல்லா ஆக்டிவாகவே இருக்கும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அந்தளவு சவுண்ட் எதுவுமே போடாது. நம்ம கூடயே வந்து இருக்கிறனால அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெருசாக இதை வந்து கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சைஸில் சின்னதாக இருக்கிறனாலையும் இதை கேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்களுக்கு இந்த டாக் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். வேறு டாகை விட வேறு டாக் வந்து சம்டைமில் ஆக்ரெசிவாக இருக்கும், கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாகை பொறுத்தளவில் கடிக்கிறத பற்றி எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது. நார்மலாக நம்ம கூட நம்ம வந்து நல்லா ப்ளே பண்ணும். ஆக்ரெசிவ்ங்கிறதே இந்த டாக்குக்கு வந்து கிடையாது. அந்த அளவு வந்து ஒரு லவபிளான டாகு. இது வந்து இதோட ப்ரைஸ் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு நார்மலான ப்ரைஸ் வந்து 20,000. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோடு வாங்கணும் அப்படின்னா 25,000லேருந்து அதிகமாக வந்து இருக்குது. ஹேர் கட்டோட பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 டைப்பான ஹேர் கட் வந்து இருக்குது. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பாப் கட் இருக்குது, டாப் நாட் கட் இருக்குது. இந்த மாதிரி 2 வெரைட்டியான கட் இருக்குது. மோஸ்ட்லி இந்த டாகுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ சம்மந்தமான பிரச்சனை வரும். எதனாலன்னா இது வந்து அடிக்கடி வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால கண்ணில் வந்து அந்த முடி பட்டு கண் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த கண் பகுதியில் மட்டும் கவனமாக எப்போவுமே இருக்கணும். ஹேர் வளர அதை வந்து கட் பண்ணி விடணும். அதுவும் இல்லாமல் அதோட உடம்புலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவு முடி வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 0 பாயிண்டில் வச்சு அதை வந்து மொத்தமாக ட்ரிம் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி மட்டும் ட்ரிம் பண்ணி விடவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் வச்சு நம்ம வந்து ட்ரிம் பண்ணும்போது ஈஸியாக வந்து டிசீஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓரளவு ஒரு இன்ச்சு ஹேர் வந்து இருக்கிற மாதிரி வச்சு முடியை வந்து ட்ரிம் பண்ணோன்னா மோஸ்ட்லி டிசீஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். நிறைய வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாக் தான் வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா வந்து கேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆக்ரெசிவாக இருக்காது. யார் வந்தாலும் சீக்கிரமாக வந்து அட்டாச்மெண்ட் பழக ஆரம்பிச்சிடும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்தாலுமே அவங்க கூடயுமே ஈஸியாக வந்து பழக ஆரம்பிச்சிடும். இது வந்து கார்டியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அந்த மாதிரி டாகே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரி டாகுன்னு பார்த்தீங்கன்னா லவ்வபிளான டாகு. ஒரு லவ்வபிளாக நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்காக இந்த டாகை வந்து வாங்கலாம். இந்த டாகை பொறுத்தளவில் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் இந்த டாகு மேலே வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி டாக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்ரெசிவ் இல்லாமல் ரொம்ப அன்பான டாக் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பிடிக்கும். இது போக வேறு ஏதாவது டவுட் தான் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்